ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. பாருங்க, வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவனுடைய தயவினாலே உங்களுடைய கொம்பு உயரும் என்று சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கடந்து வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எந்த மனுஷனுடைய கண்களிலும் தயவுக்காக நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். ஏன்னா படைத்த தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரும் தேவ தயவு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வருகிறதுனால் உங்களுடைய காரியங்கள் வாய்க்க போகிறது. உங்களை கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரத்துவத்தை உங்களுடைய கையிலே கொடுக்க போகிறார். உங்கள் வசமாக தேவன் இருக்கிறதை உங்களை இழிவாய் பார்க்கிற எல்லாரும் பார்க்கும்படிக்கு கர்த்தருடைய தயவு உங்களை உயர்த்த போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, யோசேப்பு எங்க சென்றாலும் கர்த்தருடைய தயவு கூடவே வந்ததுங்க. அது பாருங்க, முதலாவது அதனுடைய சகோதரர்கள் கொல்லணும்னு நினைத்த பொழுது ரூபன் கண்களில் ஒரு தயவு கிடைத்து குழியிலே போடும்படி அப்படியாக அனுமதிக்கப்படுகிறார். அப்போ எகிப்துக்கு போகும் பொழுது போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. வீட்டுக்கு காவலாளியாக, அப்படியே வீட்டுக்கு ஒரு அதிகாரியாக நியமிக்கிறார். அப்புறம் சிறைச்சாலையில் போடும் பொழுது சிறைச்சாலை தலைவன் கண்களில் தயவு வருது. அப்புறம் பார்வோனுக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது பார்வோனின் கண்களில் தயவு வருது. பாருங்க, எங்க போனாலும் கர்த்தருடைய தயவு இந்த மனுஷனை பின்தொடர்ந்தது. எனவே அவர் மற்றவர்களை மன்னிக்கிறவராக இருந்தார். அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. அவருக்காக பேச யாரும் இல்லை என்றாலும் கர்த்தரே அவருக்காக வழக்காடி பேசினார். இன்றைக்கு கூட உங்களுடைய காரியங்கள் வாய்க்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய தயவு. நீங்க போகும்போதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் கண்ணார காண போகிறார்கள். காரணம் என்ன? அவருடைய தயவு உங்களை பின்தொடர போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் ஆம் என்றும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.